ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு லண்டன்லேருந்து கிளம்பி வந்துட்டு வீட்டில் கட்டுற எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கலன்ற இந்த மொட்டை கொல்கட்டாவில் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்கலையோ? அப்படி சொல்ல முடியாது. அவளை பிடிச்சிருக்கு மச்சான். டேய் டேய் என்னடா சொல்ற? யாரு? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் மச்சி. சார், எனக்கு தெரியும் சார், நீங்க என் தங்கச்சி பின்னாடி வரீங்கன்னு. வேணாம் சார். நம்ம நாட்டில் ஏன் தெரியுமா சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல? பின்னாடி எவன் வராங்கிற பயத்தில் தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்க சார். அவங்களுக்கு உங்களை பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிற ஆம்பளை இல்லை சார். அவள் உணர்வை மதிச்சு ஒதுங்கி போகிறவன் தான் சார் ஆம்பளை. வரேன் சார். செல்ல குட்டி குட்டியம்மா புஜம்மா உம்மா உம்மம்மா. ஐயோ அத்தா, எனக்கு வெக்க வெக்கமா வருது அத்தா, போங்க. லட்சு குட்டி பால் சாப்பிட்டியா? கோயிலுக்கு போலியா? கோயிலுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயில்ல ருத்ர தாண்டவன்டா. சரிங்க அத்தா, ஜாக்கிரதையா இருங்க. பாஸ் 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 பாஸ், நீங்களா? சாக்கொக்கோர 6 மணி வரைக்கும் தான் நான் லக்ஷ்மி தாஸ். 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். நம்ப முடியல பாஸ். சாக்கொக்கோர பப்பளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடியும் விட்டா இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமிமாக்கு போய் துரோகம் பண்றீங்களே. சாக்கொக்கோர இப்ப பண்றது துரோகம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கால் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். ஏண்டா போனோம், என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ர தாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாஸுக்கு உண்மையா இருக்க போறையா? வேலை கொடுத்த பாஸ் நீங்க, உங்களுக்கே உண்மையா இருந்துடுறேன். ஓ விஸ்வாசம் ஆஷம். கேர்ள்ஸ், சொல்லுங்க லட்சுமிமா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாடிட்டு இருக்காரு. அவர் நேரத்துக்கு சாப்பிட கூட மாட்டாரு. இல்லம்மா, இப்ப சாப்பிடுறாரு. அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. இந்த ஹிப்பு பப்புக்கு வர ஹிப் இல்லையே, இங்க ஒண்ணு நிக்குது. இது டான்ஸஸா இல்ல பவுன்சஸா? ஏய் கணேஷ், என்ன நீயும் உள்ளே வந்துட்டியா? உனக்கும் என்ஜாய்மெண்ட் தேவைப்படுதா? ஐயோ, போய் என் பேரை சொல்லி ஜூஸ் குடி. கோ மேன், ஆவிட் ஆவிட். ப்ளீஸ் ரொட்டேட் ப்ளீஸ் ப்ளீஸ். அத்தை, நீ செத்த. ஏண்டா அவள பொறுக்கி உனக்காடா ஏன் பண்ண நான் கொடுத்தேன்? இது ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காங்க, நீ ஜூஸ் ஆ குடிக்கிற. ஏய் ஏய் நான் இந்த ரொட்டேட்ட சொல்லலாமா? அட பாவி,
லட்சு நீ கெட்ட கெட்ட உனக்கு பப்பா கேக்குது பப்பு. இதுதான் உனக்கு கோவிலா? இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா? இறங்குடா, இறங்குடா. மண்டையில மசாலா அரைக்காம விட்ட மாட்டான்டா. என் குழந்தை போட்டோ வச்சு டாட்டூவா போடுற? ஓய் கலை. பாஸ் பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல பாஸ் என்னாச்சு பாஸ்? ஐயோ அட பாவி, போட்டு கொடுக்காதன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூபு மாடு மாதிரி நுண்ணு தலையை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவளை டீட்டெயிலாக போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. ஓய் யா கேஓ. பாஸ் போன்ல லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. புரியல, இதுல போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் நீங்க இல்லையா? சரியா கவனிக்கல பாஸ். இன்னொரு தடவை கேளுங்க. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. என்ன என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணே. அண்ணன் சொன்னதுக்கா போட்டு கொடுத்த? ஆமா பாஸ். ஐயோ சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு தான் சொந்தமா தங்கச்சி இருக்கேயா, அப்புறம் எதுக்கு அடுத்த போட்டாங்க கை மாத்தா தங்கச்சியா வாங்குற? என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேல, உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவேன். சார் தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். என்ன விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். இல்ல சரியா தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏய் போட்டு தள்ளுங்கடா அவனை. விட்டுருங்க சார். கழுத்து அறுத்து கடல்ல வீசுங்கடா. சொல்லுங்க சார். சார் விட்டுருங்க சார்.